ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபின்லாண்டுக்கான விசாக்கான ப்ரொசீடியர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன ப்ரொசீடியர்ஸ் பண்ண வேண்டி இருக்குது, எந்தெந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேலை பண்ண இருக்கும், பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு தெரியலனா, நான் இதுக்கு முன்னுக்கு அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இது கூட நான் மேலே எட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ மேபி நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டான காஸ்ட் பற்றின டீடைல்ஸ் தான் பேச போகிறோம். ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது நான் வந்து பர்டிகுலராக ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட் விசா பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். அதை பற்றி மட்டும் தான் எனக்கு கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ண யோசிக்கும் போது மெயினாக உங்க கண்ணுக்கு வர காஸ்ட் என்னன்னு ஜென்ரலாக உங்களால் சொல்ல முடியும். ஒன்று வந்து யூனிவர்சிட்டி காஸ்ட்டை பற்றி நீங்கள் யோசிச்சு வச்சிருப்பீங்க. மேபி ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி த்ரூ போறீங்கன்னா அந்த ஏஜென்சிக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டி வரும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் என்ன மாதிரின்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கு அதிகபட்சமாக வந்து மேக்ஸிமம் அக்கமடேஷன். இதனால தான் நமக்கு வந்து கண்ணு முன்னுக்கு வர டிரெக்ட் காஸ்ட். பட் இது தவிர்த்து இதில் இருக்க சின்ன சின்ன காஸ்ட்டாக இருந்தாலுமே இது எல்லாமே வந்து ரொம்ப மேட்டர்ஸ். ஏன்னா வந்து கடைசியாக நீங்கள் ஃபைனான்ஷியல் பட்ஜெட் பண்ணும்போது உங்களோட விசாவுக்கு ஏன்னா நீங்கள் மட்டும் போறீங்களா இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய காஸ்ட் இருக்கு. அது இல்லாமல் நீங்க டிபெண்டன்ட் மேபி உங்களுக்கு கிட்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க ஓவராலா வந்து உங்களோட காஸ்ட்டை வந்து நீங்க பட்ஜெட் பண்ணும்போது சின்ன சின்ன காஸ்டா இருந்தாலுமே எல்லாத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ அது மாதிரி இதுல இருக்க ஹிடன் காஸ்ட் என்னங்கிறத பத்தி தான் நான் இதில் இன் டீடைலா பேச போறேன். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ இதுல இருக்க ஹிடன் காஸ்ட் என்னன்னு சொன்னா வந்து இன்டர்ஃபினட் அக்கௌண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து செஞ்சாகணும். அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நீங்க பண்ற அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் ஆன்லைன்ல இன்டர்ஃபினட்ங்கிற எம்பசியோட டிரெக்ட் வெப்சைட்ல வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அந்த டைம்ல நீங்க சப்மிட் பண்ணும்போது மெயின் அப்ளிகண்ட் டிபெண்டன்ட் அப்ளிகண்ட் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணணும். ஸோ மெயின் அப்ளிகண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்லி வந்து 450 யூரோஸ் மாதிரி வரும். டிபெண்டனுக்கு தான் அதிகமாக வரும், 500 யூரோஸ் மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு பேத்துக்கும் அங்கனையே வந்து ஒரு 1000 யூரோஸ் மாதிரி இருக்கு. அது தவிர்த்து உங்களுக்கான கிட்ஸ் இருந்தாங்கன்னா above 18 இயர்ஸ் அவங்களுக்கு நீங்கள் வேறையா வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ண வேண்டி வரும். ஸோ இங்கன்னா அது ஒரு பெரிய காஸ்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூரோ வந்து 365 ரூபா மாதிரி வருது. 1000 யூரோனா அங்கனே வந்து ஒரு 3 லட்ச ரூபா மாதிரி வருது. உங்களுக்கு சொல்லுமே ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடிஷனலாக பே பண்ண வேண்டி வரும். கிட்டத்தட்ட அங்கனே உங்களுக்கு வந்து ஒரு 6 to 7 லட்ச ரூபாய் செலவு இருக்கு. ஸோ 6-7 லட்ச ரூபாங்கிறது ஒரு சின்ன காசு இல்லை. ஸோ இதையும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் எட் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த காஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட் விசா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறக்காம உங்கள் பட்ஜெட்டில் இதையும் நீங்கள் எட் பண்ணிக்கணும். அடுத்த இதில் இருக்க ஒரு ஹிடன் காஸ்ட் என்னன்னு சொன்னால் வந்து இது கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் இதை லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்துக்கலாம், அப்புறம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே முடியாது. இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஃபேமிலியாக சப்மிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுற ஒரு காஸ்ட். அதாவது உங்களோட டிராவலிங் டு இந்தியா. எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவில் ஃபின்லாண்ட் எம்பசி இல்லைன்ட்டு. இந்தியாவில் இருக்கவங்க மேபி டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கவங்க இல்லைனா வந்து சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறவங்க ஓவரால் என்ன மாதிரி காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டான டீடைல்ஸ் தெரியாது. நாங்கள் ட்ராவலிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் என்ன மோடில் இருக்கிறீங்க, அங்கே இருக்க ஏர் ஃபேராக இருக்கட்டும், பை ரோட் ஃபேராக இருக்கட்டும், என்ன மாதிரி எனக்கு சரியாக தெரியல. பட் ஸ்ரீலங்காவிலேருந்து போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய காஸ்ட். ஏன்னா உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் காஸ்ட் இருக்குது, அக்கமடேஷன் காஸ்ட் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு போயிட்டு அதே நாளில் வர்ற மாதிரி இருக்காது. எப்படியுமே எல்லாருமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவீங்க மார்னிங் டைம்லேயே வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் முதல் நாள் நைட்டே வந்து ஸ்டே பண்ண வேண்டி வரும். முதல் நாள் நைட் வந்து ஸ்டே பண்ணி அடுத்த நாள் வந்து உங்களோட இன்டர்வியூ ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தனி அப்ளிகண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து தனியாக வந்துட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு அதிகபட்சமான செலவு போனால் வந்து ஒரு 3 to 4 லட்ச ரூபா மாதிரி போகும், இன்க்ளூடிங் உங்களோட அக்கமடேஷன், உங்களோட மீல்ஸ், உங்களோட அப் அண்ட் டவுன் ஏர் ஃபேர் எல்லாமே சேர்த்து. பட் ஆனால் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைஃப் தான் வந்து மெயின் அப்ளிகண்ட், ஹஸ்பண்ட் வந்து டிபெண்டன்ட் அப்படின்னா ஹஸ்பண்ட் அவங்க வராங்கன்னா அவங்க தனியாக வந்துட்டு போயிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு சமாளிச்சுட்டு எதுனாலும் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் பெரும்பாலான ஃபேமிலியில் வந்து வைஃபை தனியாக அனுப்ப வந்து யாருக்குமே விருப்பம் இருக்காது. போன 2 தடவையும் பார்த்தேன் நான். வைஃப் வரும்போது குழந்தைங்களையும் கூட்டிகிட்டே தான் வராங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, வைஃப்ட விசா இன்டர்வியூ இருக்கும்போது ஹஸ்பண்டும் வர வேண்டியிருக்கும். மேபி அவங்களுக்கு 2 கை குழந்தை இல்லை வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களையும் கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கும். ஸோ ஒரு தடவை 2 பேரும் வந்துட்டு போகிறதுக்கு பெரிய அளவில் காஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 7 லட்ச ரூபா, அட்லீஸ்ட் ஒரு 6 லட்ச ரூபா மாதிரி சரி போகும் ஸ்ரீலங்கன் காசு. நீங்கள் ஒருத்தர் மட்டும் விசா அப்பாயின்மெண்ட் வரும்போது மெயின் அப்ளிகன். ஸோ அதுக்கப்புறம் டிபெண்டன்ட் வரும்போது மேபி அவர் மட்டும் தனியாக வந்தார்னா அவருக்கான ஒரு காஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக வரும்போது அதுக்கு வேறையா தனியாக வர வேண்டியிருக்கும், அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. ஸோ இங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா காசுக்கே வந்து ஒரு 12 to 13 லட்ச ரூபாய் செலவாகும். உங்களுக்கு ஒரு 2 பசங்க இருந்தாங்க. அதே above 18 இயர்ஸ்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து அப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கும் தனியாக வர வேண்டியிருக்கும். மேபி அவங்களை தனியாக அனுப்ப உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்க எப்படியுமே அவங்க கூட தான் வர பார்ப்பீங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கும் செலவு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல இது ஒரு பெரிய காஸ்டா இருக்கும். ஸோ இதை நீங்க கண்டிப்பா உங்களோட பட்ஜெட்ல எட் பண்ணியே ஆகணும். அடுத்த ஒரு முக்கியமான காஸ்ட், இந்த காஸ்ட் வந்து எனக்கு அங்க போற வரைக்குமே தெரியாது. பயோமெட்ரிக்
பயோமெட்ரிக்ஸ் அண்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களோட வீசா அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் டெல்லி போகிறீங்க தெரியுமா, அந்த இடத்துலையும் ஒரு பேமெண்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் இந்தியன் ருபீஸில் பே பண்ணி ஆகணும். உங்களுக்கு வந்து கார்ட்லையோ இல்லைனா வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ எதுவுமே பண்ண முடியாது. டிரெக்டாக நீங்கள் வந்து இந்தியன் ருபீஸ் கேஷ் கொடுத்தாகணும். மெயின் ஆப்ளிகண்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து 4500 to 5000 இந்தியன் ருபீஸ் மாதிரி, ஸ்ரீலங்கா காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாதிரி போகும். டிபெண்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியன் காசுக்கு ஒரு 15,000 மாதிரி கட்ட வேண்டி வரும். நம்ம ஒரு காசுக்கு ஸ்ரீலங்கன் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 மாதிரி, 55-60,000 அந்த கணக்கு காசு கட்ட வேண்டி வரும். ஸோ இந்த காசை வந்து நீங்கள் கேஷாக எடுத்துகிட்டு போகணும். ஸ்ரீலங்கன் கரன்சியில் ஸ்ரீலங்காவிலேருந்து போகிறவங்க ஸ்ரீலங்கன் கரன்சி எடுத்துகிட்டு போக முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் கரன்சி எடுத்துகிட்டு போகணும். இந்தியாவிலேருந்து போகிறவங்களும் குறைஞ்சது இந்த அளவுக்கு காசு கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. பே பண்ணும்போது தான் அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுக்கறத வச்சு தான் நீங்கள் விஎஃப்எஸ் குளோபலுக்கு வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பும்போது அந்த ரிசிப்டை கொடுத்து தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கணும். உங்களோட ரெசிடென்ட் பர்மிட் கார்டாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எதை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுனாலும் இந்த ரிசிப்டை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க திரும்ப கொடுப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கையில் கேஷ் வச்சுக்கோங்க. கேஷ் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ரிசிப்டையும் எங்கேயும் தொலைச்சிடக்கூடாது. நீங்கள் இந்த காஸ்ட்டையும் கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் ஆட் பண்ணியே ஆகும். அடுத்த இதில் இருக்க ஒரு முக்கியமான காஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூரோப் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி போகிறீங்க, மேபி வின்டர் சீசன் டைமில் போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வின்டர் க்ளோத்ஸ் வாங்க வேண்டி வரும். ஸோ நான் வந்து இந்தியாவில் தான் வாங்கினேன் க்ளோத்ஸ் எல்லாமே. அந்த டைமில் எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து அங்கே போய்ட்டே வாங்கிக்கலாம் தானே, யூரோப்பில் இங்கேயே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், இங்கே அதோட எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ட்டு. பட் நான் கம்பேர் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்தியாவில் வாங்கின க்ளோத்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தாண்டி காஸ்ட் வைஸ் வந்து பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ மெயினாக வந்து நீங்கள் அங்கேருந்து வரும்போது இங்கே வந்து ரஷ்ல எதையுமே வாங்கிக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து டீப் வின்டரில் வாரீங்கன்னா உங்களுக்கு செம்ம கோல்டாக இருக்கும். வந்தோடனே உங்களுக்கு வெளியில் போயிட்டு வாங்குற அளவுக்கு சிச்சுவேஷன் எதுவுமே இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுவீங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் மினிமமாக அங்கே என்ன தேவையான விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களோட கண்ட்ரிலேயே வாங்கிட்டு வந்துருங்க. அங்கே ஒரு பெரிய காஸ்ட் இருக்குது. நார்மலாக நீங்கள் வின்டர் க்ளோத்னா வெறும் ஜாக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வர மாட்டீங்க. உள்ள தேர்மல், அதுக்கு போடுற ஸ்லீவ் அண்ட் அது சம்மந்தப்பட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்குவீங்க. ஜாக்கெட்ஸ்லேருந்து பூட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வாங்க வேண்டி வரும். எனக்கே கிட்டத்தட்ட அங்கே நான் இந்தியாவில் சாதாரணமாக வாங்க போனதுக்கே வந்து இந்தியன் காசுக்கு எனக்கு ஒரு 35,000 to 40,000 மாதிரி, ஸ்ரீலங்கா காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 மாதிரி போணுச்சு. ஸோ இதுவும் ஒரு பெரிய காஸ்ட் தான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம பட்ஜெட்டில் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது கடைசியாக ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ட்ரை பண்ணும்போது இதை விட அதிகமான காஸ்ட் போகும். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான காஸ்ட், மேபி இது காஸ்ட்டாக இருக்காது, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏர்லியாக எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக பண்ணீங்கன்னா காஸ்ட்டாக இருக்காது. பட் இல்லைனா இதுவும் ஒரு காஸ்ட்லியான விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டோவாஸ் இல்லைனா போவாஸில் உங்களுக்கு அக்கமடேஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட் போட்டு இல்லைனா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இல்லைனா லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து ஏதோ ஒரு மெயில் அனுப்பிட்டாங்க, இந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் வந்தே ஆகணும், இல்லைன்னு சொன்னால் உங்களோட வீசா கிடைச்சும் வேலை இல்லை, உங்களால் யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் கண்டினியூ பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க உங்களோட கோர்ஸ் பீரியட் அடுத்த வருஷத்துக்கு, இல்லைனா வந்து ரிஃபண்டுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இமெயில் எதாவது அனுப்பிட்டாங்கன்னா நீங்கள் இம்மீடியட்டாக போக வேண்டி வரும். ஸோ அந்த டைமில் உங்கள் கையில் வந்து ரெசிடென்ட் பெர்மிட் கார்டு வந்துருச்சு, உங்களுக்கு வந்து அக்கமடேஷன் புக் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைன்னா இது நீங்கள் ஏர்பிஎன்பி இல்லைனா booking.com இது த்ரூ தான் போய் ஆகணும். ஸோ நீங்கள் ஏர்பிஎன்பி த்ரூ போனீங்கன்னா ரஃப்லி நீங்கள் கொஞ்சம் சிட்டி சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து செம்ம எக்ஸ்பென்சிவ். இங்கே ஃபின்லாண்டில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் அவுட்டர்னு சொன்னால் வந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் டவுனுக்கு கொஞ்சம் அவுட்டரில் பார்க்கும்போது தான் ஓரளவுக்கு ரீசனபிளான காஸ்ட் நீங்கள் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி வந்து அங்கே ஒரு 800 to 900 euros மாதிரி நீங்கள் எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியாக பார்க்குறீங்கன்னா, சொல்கிறேன் இது வந்து ஒரு கப்பலுக்கு ஃபேமிலியாக பார்க்குறீங்கன்னா அதை விட ஜாஸ்தியாக போகும். ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வெளிலனா டோவாஸ்னா போவாஸில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட அக்கமடேஷனை செக்யூர் பண்ணிக்கங்க ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு. அப்படி இல்லைனா லாஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் ஏர்பிஎன்பி இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ஆப் த்ரூ நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு பெரிய காஸ்ட்டாக நிற்கும். அதையும் நீங்கள் உங்கள் பட்ஜெட் ரெட் பண்ண வேண்டி வரும். அதை தவிர்த்து மற்றது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன காஸ்ட் தான். மேபி நீங்கள் உங்களோட பேங்கிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்க போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அது கேட்கும்போது அங்கேயே ஒரு சின்ன ஒரு கணக்கு ஒன்று டிடெக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப பேரபிள் காஸ்ட் தான். பட் இதெல்லாம் வந்து டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய காஸ்ட் ஒன்று வேறையாக நிற்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட் வீசா ஃபேமிலியாக இல்லைனா இண்டிவிஜுவல் கப்பலாக ட்ரை பண்ணும்போது இந்த காஸ்ட்டை நீங்கள் மறக்காமல் எட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அடுத்த வீடியோ போடுறேன். See you.